ஐயோ! ரொம்ப பசிக்குதே. நமக்கு உதவி பண்ண மட்டும் யாருமே இல்லையா? என் பிள்ளைகள்லாம் பசி பட்டினியில வாடுதே. ஏப்பா சந்துரு, என்ன இங்க உட்கார்ந்து இருக்கிற? வேலைக்கு போலையா? ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்க? என்னாச்சுப்பா? எங்கயா இருந்த வேலையும் போச்சு. காசே இல்ல. பிள்ளைகள்லாம் பசியில இருக்கியா? சரிப்பா, உனக்கு நான் ஒரு வழி சொல்லவா? நம்ம ஊர் பின்னாடி 2 பெரிய வீடு இருக்கு. அந்த வீட்டுல 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே தர்ம சிந்தனை உள்ள ஆட்கள். அவங்க நீ என்ன கேட்டாலும் தருவாங்க. போய் அவங்கள்ட்ட உதவி கேளு. அவங்க உனக்கு உதவி செய்வாங்க. என்னயா சொல்றீங்க? உண்மையிலே வா. நான் இப்பயே கிளம்பி போய் கேட்குறேன். இது 2 தான் அவர் சொன்ன வீடா இருக்கும். உள்ள போய் பார்த்துருவோம். கடவுளே எனக்கு உதவி செய்யணும். கண்டிப்பா இவங்க கூப்பிட்டு பார்ப்போம். ஐயா, ஐயா. யாரப்பா நீ? என்ன வேணும்? ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்படுற ஆளியா. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கய்யா. என் குழந்தைகள்லாம் பசியில வாடுதுயா. சரி உள்ளவா, உனக்கு நான் பணம் தரேன். எவ்வளோ பணம் வேணும் சொல்லு. இந்தாப்பா, இதில் நீ கேட்ட பணம் இருக்குது, இதை வச்சுக்க. இதை வச்சு உன் கஷ்டத்தை தீர்த்துக்கோ. உன் குழந்தையெல்லாம் நல்லா படிக்க வை. ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப கஷ்டத்தோட இருந்தேன். எனக்கு உதவி பண்ணிட்டீங்க. உங்களை என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேயா. ரொம்ப நன்றியா. போயிட்டு வரையா. தம்பி, என்னப்பா ரொம்ப சந்தோஷமா போயிட்டுருக்க? அதுவாயா, ஒருத்தர் என் கடன் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிட்டாரு. என் கஷ்டம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. அப்படி யார் இந்த உலகத்தில் தர்ம சிந்தனை உள்ள ஆளாக இருக்கிறாங்க? யாருப்பா அவரு? யார் சொன்னது? அதுவாயா, நம்ம ஊருக்கு பின்னாடி இருக்க 2 வீடு இருக்குல்ல, அங்கே 2 பேருமே பணக்காரங்க. அவங்க கேட்ட உதவியெல்லாம் செய்வாங்க. 2 பேருமே தர்ம சிந்தனை உள்ள ஆள்கள்ப்பா. என்ன கேட்டாலும் எனக்கு உதவி செஞ்சாங்க. அதான் நான் சொன்னேன். என்னது தர்ம சிந்தனை உள்ள ஆளா? நீ ஒருத்தன்ட்ட மட்டும்தானே உதவி கேட்ட? இன்னொருத்தன்ட்டையும் கேளு. அப்பதான் தெரியும் யார் தர்ம சிந்தனை இருக்கான்னு. ஐயோ, இந்த ஐயா வேற குழப்பி விட்டு போயிட்டார். சரி, போய் கேட்போம் அவர்கிட்டையும். ஐயா, ஐயா, யாராச்சும் இருக்கீங்களா? தம்பி, யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? ஐயா, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேயா. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கய்யா. குழந்தைகள்லாம் பாவம்யா. சரிப்பா, நீ வீட்டுக்குள்ள வா, உனக்கு தேவையானதை நான் தர்றேன். தம்பி, இந்த பெட்டி நிறையா ஃபுல்லாக தங்கம்தான். உனக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ. அதுவும் பத்தலையா, இந்த வீட்டை கூட எடுத்துக்கோ. தயங்காத தம்பி. ஐயா, எனக்கு இதில் கொஞ்சம் நகை போதும். ரொம்ப நன்றியா. அந்த சாமியார் சொன்னபடி இவர் தான் தர்ம சிந்தனை உள்ள ஆள். அவர்கிட்ட கேட்டப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும்தான் கொடுத்தாரு. இவர் அவருக்கு தேவையான எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சார். அவருக்கு தேவையானதை அவரே எடுத்துக்க சொன்னார். இந்த கதையில் தர்ம சிந்தனை உள்ள ஆள் இவர் தான்.